வெல்கம் டு டிபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம பன்னீரையும் பச்சை பட்டாணியும் வச்சு புது ரெசிபி செய்ய போகிறோம். பன்னீர் மட்டர் மசாலா. இப்போ பச்சை பட்டாணி சீசன் இல்லையா, அதனால் வீடியோ பார்த்ததும் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல கடாயில் எண்ணெயை சேர்த்து பன்னீரை அப்படியே முழுசாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி திருப்பி திருப்பி விட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், சைட்லலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஃப்ரை ஆனதோ அதை தனியாக பிளேட்டில் எடுத்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக சேர்த்து, ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம், ஸோ நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கும் போதே 6 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் கடைசியில் ஒரு 8லேருந்து 10 முந்திரியை சேர்த்து வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. ஆறுனதும் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அதில் ஜீரகம் கொஞ்சம், சின்ன துண்டு பட்டை இதை சேர்த்து பொரிச்சுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் அந்த எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் லைட்டாக வதக்கி விடுங்க. அடுப்பை மறக்காமல் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பொடியெல்லாம் திரிஞ்சு போயிடும். இப்போ எண்ணெயில் மசாலா எல்லாம் வதக்குனதும் பச்சை பட்டாணியை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. பட்டாணி வேகணும் இல்லையா, அதுக்காண்டி முதலையே இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பட்டாணி வேகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பட்டாணி வெந்ததும் அது கூட நம்ம வெங்காயம் தக்காளி முந்திரியெல்லாம் அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு அதை கொஞ்சம் நேரத்துக்கு வேக விட்டுருங்க. இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததும் அதில் நம்ம பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வைக்க சொன்னேன் இல்லையா, அதை சேர்த்துக்கணும். பன்னீர் நல்லா ஆல்ரெடி ஃப்ரை ஆயிடுச்சு, அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டுட்டு கடைசியில் கஸ்தூரி மெத்தி இருக்கு இல்லையா, அதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு பன்னீர் மட்டர் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.